நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அனைவருக்கும் வணக்கம். இதுவரை ஆதரவளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனதார நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த அருண் அவர்கள் போலீஸ் அகாடமிக்கு பந்தாடப்பட்டார். டம்மி போஸ்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அவர் அந்த போஸ்ட்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக வீட்டுக்கே அனுப்பிச்சிருக்கலாமே அப்படின்லாம் விமர்சனம் வந்தது. சரி, இதோட முடிஞ்சது, அருண் அவர்கள் மீது பெருசா வேற எதுவும் துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்காது அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது. ஐடி ரெய்டு நடக்குது அவர் சம்பந்தப்பட்ட 5 இடங்கள்ல அப்படின்னு. என்னப்பா இது ஐடி ரெய்டு இடி ரெய்டு அப்படின்னாலே பெரும்பாலும் அரசியல்வாதிகள்கிட்ட தானே நடக்கும். இல்ல இன்னும் ஒரு படி மேல போனா ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அந்த துறை ரீதியான நடவடிக்கைகள். இப்போ டாஸ்மாக் ரெய்டு நடக்கும்போது அங்க இருந்த ஐஏஎஸ் ஆபீசர் அவர் மீதும் விசாரணை நடத்தப்பட்டது. அவர் சம்பந்தப்பட்ட இடத்துலயும் சோதனை நடந்துச்சு. ஆனா பெரும்பாலும் காவல்துறையில இது மாதிரி எல்லாம் நடப்பது வழக்கமான ஒன்று இல்லை. அப்படி வழக்கத்துக்கு மாறா ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரெய்டு அவர் சம்பந்தப்பட்ட ரெய்டு தானா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் இல்லை. அவருடைய மனைவியும் ஐஆர்எஸ் ஆபீசரா இருக்காங்க, ஜிஎஸ்டி கமிஷனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 பேர் சம்பந்தப்பட்ட ரைடு தான் இது அப்படின்னு இது வரைக்கும் கிடைச்ச தகவல்கள் நமக்கு தெரியப்படுத்துது. எதுக்காக இந்த ரைடு அப்படின்னா, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார் இவர் அருண் ஐபிஎஸ். என்னெல்லாம் பண்ணியிருக்கார், எவ்வளவுலாம் சொத்து சேர்த்திருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் பல பேட்டிகள்ல ரொம்ப டீட்டெயில்டான அறிக்கை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு இவர் இந்த பணியிட மாற்றம் நடந்தது, இந்த ரெய்டு நடக்கிறது, இது எல்லாத்துக்கு பின்னாடியும் அவர் கொடுத்த டாக்குமெண்டேஷன் பெரிய ரோல் பிளே பண்ணுது. அதே மாதிரி லஞ்சம் லாவணியம் மட்டும் இல்ல, இவர் என்னென்ன காரியங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி செய்யக்கூடாதோ எல்லாத்துக்குமே உடந்தையா இருந்தார் அப்படின்றதா இவர் மேல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுல ஒண்ணு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இவர் ரொம்ப பேக்கப் பண்ணார். யாரை பேக்கப் பண்ணார்? இதுல பல அரசியல் தலையீடுகள் இருக்கு. அந்த முடிச்சுகள் அவிழ்ந்து விடக் கூடாது என்பதற்காக தான் திராவிட மாடல் அரசு சிபிஐ கிட்ட இந்த வழக்கு எப்படியும் போயிடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப கண்ணுங்கருத்துமா இருந்தாங்க. சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்றதுக்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ ஆளக்கூடிய தாவேக அரசு அந்த பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிருச்சு. அரசு சார்பாக தானே கொடுத்தாங்க, இப்போ அரசு இவங்க தானே. அதை வித்ட்ரா பண்ணனால ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு என்கவுண்டரும் நடத்துறாரு. இதுல அக்யூஸ்டு, இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளின்னு ஒருத்தரை கைது பண்றாங்க. இந்த கைது பண்ண அக்யூஸ்டு பாத்தீங்கன்னா கூலிப்படையை சேர்ந்தவர், திருவேங்கடம் நினைக்கிறேன் அவர் பேர். அவருக்கு எல்லாமே தெரியும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பெரும் தலைகள் யாரு, பெரும் புள்ளிகள் யாரு அப்படின்னு. இந்த பெரும் புள்ளிகளை நெருங்கணும் அப்படின்னா திருவேங்கடத்திடம் வாக்குமூலம் வாங்கினாலே இந்த பெரும் புள்ளிகள்கிட்ட நெருங்கிடலாம். இந்த உண்மைகள் எல்லாம் வெளியில வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் மீது என்கவுண்டர். இதுக்கு இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதும் இன்னும் விட தெரியாத கேள்வி. இது மட்டும் இல்லைங்க, அருண் ஐபிஎஸ் அவர்கள் மீது ஹைகோர்ட் பல தடவை நறுக்குன்னு எல்லாம் கொட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், 28 வருஷமா நான் இந்த துறையில பணியாற்றிக்கிட்டு இருக்கேன், என் மேல எந்த ஒரு களங்கமும் இதுவரைக்கும் இருந்தது இல்லையே அப்படின்றாங்க. அப்புறம் இன்னும் ஒரு படி மேல போய் நீதிமன்ற ஊழியரை பல மணி நேரம் காக்க வச்சார். அதே வேலையை நீதிமன்றமும் இவரை வச்சு செஞ்சுட்டாங்க. இப்போ இன்னைக்கு இவர் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பெரும்பாலும் இவரை பத்தி தெரிஞ்ச எல்லாராலையும் பயங்கரமா பாராட்டப்படுது, கொண்டாடப்படுது. இதுக்காக தாவேக அரசுக்கு நமது வாழ்த்துக்கள். சரி, இவருடைய நியமனமே ஒரு கேள்விக்குறியாச்சுல. இவர் எதுல இருந்தாரு? இவர் காத்திருப்பு பட்டியலில் இருந்தாரு தாவேக அரசு ஆட்சிக்கு வரும்போது. இன்னும் ஒரு படி மேல போனா இவர் மீது தாவேக கட்சியா இருக்கும்போது கம்ப்ளைண்டே பண்ணாங்க. ஏன்னா இவர் சென்னை கமிஷனரா இருக்கார், ஆணையரா இருக்கும்போது எங்களுடைய கட்சி நடவடிக்கைகளுக்கு உள்நோக்கம் கற்பித்து இவர் பல தடைகளை ஏற்படுத்துறார் அப்படின்னு தாவேக அரசே இவர் மேல கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. அப்படி இருந்த ஒரு நபரை எப்படி இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிச்சாங்க? டிஜிபி ரேங்க்ல போட வேண்டிய ஒரு போஸ்ட் டவுன்கிரேடு பண்ணி இவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அப்போ எல்லாருமே இதை கடுமையா விமர்சனமும் பண்ணாங்க, எதிர்க்கவும் செஞ்சாங்க. ஆனா விஜய்க்கு ஆதரவா இருந்தவங்க சிலர் சொன்ன விஷயம் என்னன்னா,
அவர் பாம்பின் கால் பாம்பறியும். யாருக்கு இந்த டிஎம்கே பீரியட்ல நடந்த எல்லா ஊழலும் தெரியுமோ அப்பேற்பட்ட ஒருத்தரை கொண்டாந்து இந்த போஸ்ட்ல உட்கார வச்சிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர் ஈஸியா எல்லாரும் கப்புன்னு பிடிச்சிருவாரு. அதனால தான் இவரை போட்டிருக்காங்க. விஜயோட மூவ் வந்து பிரில்லியண்டான மூவ், பார்க்க தானே போறீங்க அப்படின்னாங்க. ஆனா நடந்தது என்ன? அப்படியே எதிர் திசையில எல்லாமே நடந்தது. இவர் யார் யாரை சேஃப்டி பண்ணணுமோ எல்லாரையும் சேஃப்டி பண்ணார். முன்கூட்டியே தகவல் கொடுத்தார். வேலு அவர்கள் மீது நடந்த அந்த ரெய்டுக்கு முன்னாடியே இவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. அதனால அவங்க எல்லாமே சேஃப்டி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை. இன்னமும் இவர் டிஎம்கேக்கு தான் விசுவாசமா இருக்கார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு முன்னாடி காணொலியில நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் என்னென்ன விஷயங்கள் நடந்தது. ஆனால் இவருடைய இந்த நியமனம் ஏன் இவரை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதில் திருமாவளவன் அவர்களுடைய சிபாரிசு தான் பெரும் ரோல் பிளே பண்ணுச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. ஆனால் திருமாவளவன் மட்டும் இல்லைங்க, திருமாவளவன் கூட இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி விஷ்ணு ரெட்டி. அவர் தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு, அதாவது டிவிஎஸ்சியினுடைய டைரக்டரா அருண் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டதுக்கு பின்னாடி அவருடைய கை இருக்கு அப்படின்னும் உறுதிப்படுத்தப்படாத சில தகவல்கள் நமக்கு கிடைக்குது. சரி, அவர் எப்படி உள்ள பிக்சருக்குள்ள வர்றாரு? அவருக்கு பேக்கப்ல யார் இருக்கா அப்படின்னா, மருமகன் சார் இருக்காரு, சபரீசன் இருக்காரு. அப்போ சபரீசன் மூலியமா விஷ்ணு ரெட்டியை தொடர்பு கொண்டு அவர்களின் சிபாரிசோட இந்த நியமனம் நடந்தது. ஆனா இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியாமலே இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனமும் வருது. போன ஆட்சியில் பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் மீது வைக்கப்பட்ட முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவருக்கு நாட்டு நடப்பே தெரிய மாட்டேங்குது, உலக நடப்பே தெரிய மாட்டேங்குது. சில அரசு அதிகாரிகள் அவர் ஒரு மாய பின்பத்திலே வச்சிருக்காங்க. அவர் நியூஸ் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, வேற யாரையும் சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆட்சி பொற்கால ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் எங்கேயும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பின்பத்தையே அவர்கிட்ட ஏற்படுத்தினாங்க அப்படின்னு தான் ஸ்டாலின் அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களும் அதே பாணியை கடைபிடிப்பார் அப்படின்னா அது திருப்பியும் அவர் நினைக்கக்கூடிய இந்த ஆட்சியை கொடுக்க முடியாது. அதனால அவரை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னா அவர் கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருந்தார் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய அபிப்பிராயம். நியமனத்துக்கு பின்னாடி இவங்கெல்லாம் இருக்காங்க, அதுலேயும் டிஎம்கேவோட ரோல் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சரி, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ ரிவோக் பண்ணிட்டாங்க, அவர் மீது நடவடிக்கைகள் எடுக்க தொடங்குறாங்க. நடவடிக்கை அப்படின்னா சொத்து குவிப்பு மட்டும் இல்லை, அவர் தனியாக பார் நடத்துறாரு, ஏகப்பட்ட குண்டாஸ் போட்டார். இந்த குண்டாஸ் வந்து 1 2 கிடையாது, எத்தனையோ குண்டாஸ் போட்டிருக்காரு. இது எல்லாமே அரசியல் காரணங்களுக்காக பண்ணப்பட்டது. அப்படின்னா என்ன? அவர் தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யலை, ஒரு நபருக்காக சட்டத்தையே துஷ்பிரயோகப்படுத்தினார். ஹைகோர்ட் அதுக்கு தான் கொண்டு வச்சுச்சு அவருக்கு. எதுக்கு எடுத்தாலும் குண்டாஸா? அவர் போற குண்டாஸ்லாம் நின்றுச்சுன்னா கூட பரவாயில்லாங்க, எல்லாத்தையுமே ஈஸியாக உடச்சிட்டு வர்றாங்க. இதுக்கெல்லாமா குண்டாஸ் போடுவீங்க? காலையில் 6 மணிக்கெல்லாம் கைது சகு சங்கர் அவர் வீட்டில். இதெல்லாம் எந்த இதுலையாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு டிவி சேனல்ல முதல் நாள் நைட்டு கம்ப்ளைண்ட் வருதா, மறுநாள் காலையில் 6 மணிக்கு அரெஸ்ட். இப்படியெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? நடந்துச்சு. ஸோ அவரை வந்து நீங்கள் துறையை மாற்றுறதை காட்டிலும் அவர் யூனிஃபார்மை கலட்டி நிரந்தர ரெஸ்ட் கொடுத்து அவர் இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணாருன்னு ஒரு கமிஷன் அமைச்சு அவரை நிரந்தரமாக ஒன்று சிறையிலையோ இல்லை வீட்டிலையோ இருக்கிறதுக்கு இந்த தாவேக அரசு முயற்சி செய்யுமே ஆனால் அது நாட்டு மக்களுக்கும் உங்கள் ஆட்சிக்கும் மிக மிக மனநிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அடுத்ததா, தாவேக நிர்வாகிகளே நிறைய பேர் லஞ்ச லாவணியத்துக்கு இன்னைக்கு ஆட்கொள்ளப்படுறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வர தொடங்கிடுச்சு. செங்கல்பட்டு மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி அவர்கள் லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்தது. அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி, பிறகு அவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி. ஆனால் அவர் தரப்பில் கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன அப்படின்னா, நான் கைமாத்து கொடுத்துருந்த பணத்தை திருப்பி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் நடந்த விஷயம் என்ன அப்படின்றது வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு வேலை, அதுக்கு 9,24,000 என்னவோ ஒரு தொகை வந்து இவர் மூலியமா அந்த கான்ட்ராக்டருக்கு போக வேண்டிய தொகை. அந்த தொகையை அந்த கான்ட்ராக்டர் இவர் அப்ரோச் பண்ணி பணம் கேட்குறாரு. கேட்கும்போது இதுக்கு 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வீராசாமி அவர்கள் கேட்குறதா பதியப்படுது. இந்த 2 லட்சத்தில் ஆரம்பித்த பேரமானது 2 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் ஆகி 1,30,000 ரூபாய்க்கு முடிஞ்சது. இந்த 1,30,000 ரூபாய்க்கு முடிஞ்ச பிறகு அவர் 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக 50,000 ஒரு தடவை 50,000 ஒரு தடவை ஜிபேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கடைசியாக கொடுத்த அந்த 30,000 விஜிலன்ஸ் துணையோட அவரை ட்ராப் பண்ணி கொடுத்து இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கு. அப்போ இந்த நடவடிக்கை இருக்குல்ல, இது வந்து இன்னைக்கு இவர் மாட்டினதுனால
சொசைட்டிக்கு தெரிய வந்துச்சு. மாட்டலை அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? இது வழக்கமாக தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கும். இன்னும் இந்த கட்சியில் வார வாரம் டிவிக்கு ஆட்சியில் வார வாரம் சனி ஞாயிறில் பிற கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து இத்தனை ஆண்டுகளாக சோஷியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கலாம் கிடையாது. லஞ்ச லாவணியத்திலேயே ஊறி போன நிறைய பேர் உள்ளே வந்து சேர்றாங்க. இங்கே உள்ளே வந்ததுக்கு பின்னால் நீங்கள் வந்து நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வெளியிலேருந்து வரக்கூடியவங்களையும் பாருங்கள், உங்கள் கூட இருக்கிறவங்களையும் பாருங்கள். நாட்டை சுத்தம் பண்ணணும், மாநிலத்தை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா இந்த அரசு இயந்திரம் பர்ஃபெக்டாக இருக்கணும். அரசு ஊழியர்கள் மீது மட்டும் கவனம் செலுத்தாமல் உங்கள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், ஊராட்சி மன்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே விஜய் அவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தார் அப்படின்னா உண்மையிலே அவர் நினைக்கக்கூடிய ஆட்சியை தமிழகத்தில் கொடுக்க முடியும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.